வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவு பார்த்துட்டு இருக்கிறோம். குரு பகவான் 1ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகும்போது இந்த ராசி அன்பர்கள், ஒவ்வொரு ராசி அன்பர்களும் செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போது பிரச்சனைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை தீர்ப்பதற்கு உண்டான வழிகளும் நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதன் வரிசையில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாருன்னா ஒரு மே 30 உங்களுக்கு இந்த மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக காண முடியும். அதை இந்த பதிவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இந்த கடகராசி அன்பர்கள் பாசத்திற்கு தலை வணங்குபவர்கள் தான், ஒரே வார்த்தையில் சொல்லலாம். பாசத்திற்கு தலை வணங்குபவர்கள்னா இந்த கடகராசி அன்பர்கள். எனக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், நகை வேண்டாம், உறவினர்கள் வேண்டும், உறவினர்கள் மாத்திரம்தான் வேணும், வேற யாருமே இவர்களுக்கு வேண்டாம். ஏன்னா சொந்த பந்தம் இருந்தாலே இவர்களுக்கு எல்லாமே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு. அதாவது அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, அண்ணன், தம்பி, தங்கை, மாமா, இப்படின்னு அந்த உறவுகள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும். இவங்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா இவர்கள் இருக்கிற இடத்துல இந்த உறவினர்களும் அதுபோக அந்த நண்பர்களும் சேர்ந்து இருந்தால் போதும். இவர்களுக்கு வருமானம் தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உழைக்கனாலும் உழைப்பாங்க, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தன்னுடைய பிரச்சனைகளை கூட பற்றி ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு தன்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் மிக அதிகமாக நேசிப்பவர்கள், தாய் உள்ளம் கொண்டவர்கள்னு சொன்னால் இது இந்த கடகராசி என்பவர்களுக்கு 100% பொருந்தும். ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் எப்படி ஒரு தாய் ஸ்தானத்திற்கு உண்டான ஒரு காரக கிரகமோ அதே மாதிரி தான் இந்த கடகராசி அன்பர்களும் ஒரு தாயுள்ளம் கொண்டவர்கள்னு சொல்லலாம். ஆனால் இந்த தாயுள்ளத்திற்கு மிக துரோகிகள் இவர்கள். அதிகமாக பக்கத்தில் இருக்கிறவங்கள தான் இவர்களுடைய விரோதிகளும் சரி, இவர்களுடைய துரோகிகளும் சரி, இவங்க கூடையே வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் இவர்களுடைய எதிரிகளே. அந்த அளவிற்கு என்ன மேடம் இப்படி பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டீங்க, எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம், இப்படி சொல்லிட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே தப்பானது. இப்போ கூட உங்களை பற்றி நினைக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுடைய உறவினர்களை பற்றி தான் நினைக்கிறாங்க. யார் என்ன நினைக்க போகிறாங்களோ என்னைய அப்படின்னு நினச்சிட்டு இப்போ கூட உங்களை பற்றி நீங்கள் நினைங்க. எப்போ நீங்கள் உங்களை நீங்களே அறிய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை, இந்த கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கை மிக அதிக அளவில் ஒரு பிரகாசமாக, எப்படி பௌர்ணமி நிலவு இந்த பிரபஞ்சத்திற்கோ ஒரு சூரியனை போல ஒளியை தருதோ அந்த மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் என்னைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறீர்களோ அன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக ஒரு ஜொலிக்கின்ற ஒரு நேரமாக இருக்கும். இதற்கு நானும் எவ்வளவோ செய்து பார்த்துட்டேன். இந்த கடகராசி அன்பர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, இவர்களுக்கும் அந்த ஒரு எல்லா ராசி அன்பர்களுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகம். எங்கே நான் வேலைக்கு போயிட்டா என்னை யாராவது கடத்திட்டா, இல்லை என் பொண்ணு எங்கேயாவது வேலைக்கு போட்டால் அந்த பொண்ணை யாராவது தேவையில்லாமல் தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா, என் பையன் எங்கேயாவது ஃபாரினில் போய் வேலை பார்க்க போனால் அவனுக்கெல்லாம் அந்த வெளியில் சூதானமாலாம் நடந்துக்க தெரியாது. இப்படி தன்னுடைய குழந்தைகளை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தவறாகவே மதிப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய அம்மா வெளியில் போனாலும் சரி, அம்மா போகாத இரு, நானும் உனக்கு துணைக்கு வரேன், காலம் கெட்டு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களையே பயமுறுத்தி விட்டுருவாங்க. அந்த அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் சாதாரண இப்போ நானே இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்னே என்னையவே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக மாற்றக்கூடிய சக்தி இந்த கடகராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த பதிவோட இறுதியில் சொல்லியிருப்பேன், நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் குறையும்ன்றதை நான் இந்த பதிவோட கடைசியில் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த குரு பகவான் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போது உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படின்றத சொல்லணும். அதனால் அந்த கடைசி அந்த பரிகாரத்தை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு அந்த குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வராரு. இவரும் எவ்வளவோ பார்த்தாரு. குரு பகவானும் இந்த கடகராசி அன்பர்களை அவங்களே திருந்திருவாங்கன்னு நினைச்சு பார்த்தாரு. நீங்களும் திருந்துற பாடு இல்லை, எப்போதுமே
எப்பவுமே எதிர்மறை எண்ணமா தான் இருக்கிறீங்க. அதே சமயத்துல ஒரு தெய்வ வழிபாடுன்றது இந்த கடகராசி அன்பர்கள் கிட்ட இல்லை. ஏன்னா எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, நான் தெய்வம் மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்னு இந்த டயலாக சொல்லக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இந்த கடகராசி அன்பர்கள் தான். ஏன்னா தெய்வம் தான் மரம் வச்சதுன்னா, மரம் வச்சது யாரு? தெய்வம். இந்த உலகத்திற்கு இந்த கடகராசி அன்பர்களை படைத்தது அந்த தெய்வம். அந்த தெய்வமே இவர்களை காப்பாற்றுமாம். எப்படி காப்பாற்றும்? நீங்க செய்த பாவமும் புண்ணியமும் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற போகுது. அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி தெய்வம் காப்பாற்றும்? நீங்க தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைங்க. முதல்ல சரணாகதி அடைந்தால் ஒழிய, தெய்வத்தினுடைய திருவடியை பிடித்தால் ஒழிய உங்களுடைய பிரச்சனைகள் தீராது. அதற்காக தான் இந்த குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த கடகராசி அன்பர்களுடைய பிஹேவியரே பார்த்தீங்கன்னா தலைகீழா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி, அடுத்து அந்த பாக்ய ஸ்தானாதிபதி. கடந்த காலத்துல ஜீவனஸ்தானத்துல இருக்கும் போது அந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருப்பார்? உங்களை சுத்தி எதிரிகளை உருவாக்கி இருப்பார். உங்களை சுத்தி தீராத கடன்களை உருவாக்கி இருப்பார். நீங்க வேற ஏதோ செய்ய போய் அது கடைசி உங்களுக்கு கடனாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நீங்க கடனுக்கு ஆள்பட்டிருப்பீங்க. உங்களுடைய தொழிலின் மூலமாக நீங்க கடனாளியா ஆகியிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தின் மூலமாக ஒரு குடும்பத்திற்காக செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதை ஒரு இடத்துல நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா உங்களை மீறி அந்த கடன் இப்போதைக்கு உங்களை நிலை தடுமாறி நிற்கும் அளவிற்கு செஞ்சுட்டுது. அதனால நீங்க இந்த கடகராசி என்பர்கள் இன்னைக்கு நீங்க ஸ்டேஜ்ல பின்னாடி திரும்பி பார்க்கும்போது என்ன தெரியுது? ஐயோ, நம்ம குடும்பத்திற்காக இவ்வளோ செஞ்சோம். ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய வராங்களா? யாருமே வர்றது கிடையாது. உங்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க கடந்த காலத்துல உங்க குடும்பத்திற்காக நீங்க நிறைய செஞ்சீங்க. உங்களுடைய தொழிலுக்காக நிறைய வருமானம் கடன் வாங்கி நீங்க செஞ்சீங்க. ஆனா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவினர்களோ இல்ல உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களோ இன்னைக்கு இந்த நீங்க நண்பருக்கு கஷ்டப்படுறீங்க, அவனை போய் இன்னைக்கு என்னன்னு பார்த்துட்டு வரலாம், அவனுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அதை செஞ்சுட்டு வரலான்னு யாராவது நினைக்க போறாங்களா? யாருமே நினைக்க மாட்டாங்க. இந்த கலிகாலத்துல நீங்க கடகராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கொஞ்சம் சூதுவாதுவோட இருக்கணும். அன்னைக்கே கிருஷ்ண பரமாத்மா அன்றைய காலத்துல என்ன சொல்லியிருக்கிறார்? சூதுவாது இருந்தாதான் தர்மம் நிலைக்கும்னு சொல்லியிருக்கார். தர்மம் ஜெயிக்கணும்னா நீங்க சில சூதுவாதுகளை செய்துதான் ஆக வேண்டும். அந்த மாதிரி தான். என்ன மேடம் இப்படி நீங்க ஜாதகத்தை பார்த்து சொல்வீங்கன்னு சொன்னா நீங்க சூதுவாதோட இருக்குன்னு சொல்றீங்களேன்னு? ஏன்னா உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்காமலேயே நீங்க சில வேலைகளை செய்துக்கிட்டே வரீங்க. நீங்க அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து சில வீடுகளை வாங்கினீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய முழு கடனும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தான் இருக்குது. யாரை நம்பி நீங்கள் வாங்கினீங்களோ, ஒரு 3 வீடு வாங்கியிருக்கிறீங்கன்னா 2 வீட்டோட கடன் பொறுப்பு உங்கள் மேலே தான் பாரமாக இருக்கே ஒழிய அதில் உண்டான ஷேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு கம்மியாக தான் இருக்கும். எந்த அளவிற்கு நீங்கள் உறவினர்களையோ இல்லை உடன் பிறந்தவர்களையோ இல்லை நண்பர்களையோ நம்பி நீங்கள் செய்த ஒரு விஷயமாகப்பட்டது இன்றைய நிலைமைக்கு அது ஒரு தீராத ஒரு கடனை கொடுத்துருக்கோம். முதல் ஹாஃப்ல அந்த குரு பகவான் ஜீவனஸ்தானத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ருணரோக சத்ருஸ்தானாதிபதி அந்த ஒரு இடத்தை இயக்கிட்டாரு. இயக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எதிரியா ஆயிட்டாங்க. அடுத்து அந்த எதிரிகள் மூலமாக உங்களுக்கு கடன் நிறைய வந்துருச்சு. இப்போ இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வரார். 11ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் என்ன செய்ய போறார்? உங்களுடைய பாக்யஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ண போறார். பாக்யஸ்தானம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசைகள் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த குரு பகவானின் ஆசீர்வாதம் கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. அவரும் எவ்வளவோ உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து பார்த்தாலும் நீங்களும் உங்களுடைய தெய்வ வழிபாட்டை தொடர்வதாக இல்லை. அதே சமயத்துல என்னுடைய உறவினர்கள் தான் பெருசு, என்னுடைய நண்பர்கள் தான் பெருசுன்னு நீங்க அந்த ஒரு சுற்றம் சூழ இருக்கணும்னே ஆசைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்துட்டீங்க. அதனால இப்ப அவர் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, இந்த கடனில் இருந்து நீங்க மீளணுமா?
கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு பாக்கியஸ்தானமான ஒரு தெய்வ வழிபாட்டை நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகிறார். 11ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த தொழிலில் இருந்து உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்க போகுது. நீங்கள் தொழில் செய்ய போகிறீங்களா, இது நாள் வரைக்கும் என்ன செஞ்சுருப்பீங்க, ஒரு தொழில் செய்கிற இடத்திற்கு போகிறீங்கன்னா அம்மா கிட்ட ஒரு ஆசையாக அவள் ஒரு 4 வார்த்தை பேசியிருப்பீங்க, அக்கா தங்கைகள் கிட்ட ஒரு ஆசையாக 4 வார்த்தை பேசியிருப்பீங்க, அண்ணன் தம்பிகள் கிட்ட ஆசையாக ஒரு 4 வார்த்தை பேசியிருப்பீங்க. இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையை போச்சே ஒழிய, ஆனால் அங்கே போய் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் கிட்ட பேசும்போது நீங்கள் உங்களுடைய தொழிலை கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இந்த குரு பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து பாருங்க, நீங்கள் டெய்லி உங்களுடைய தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நேம நிஷ்டையோடு நீங்கள் செய்கிறீங்களோ, அதாவது மானசீகமாக செய்யணுங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே நானும் கோயிலுக்கு போய் விளக்கு ஏற்றினேன், நானும் கோயிலுக்கு போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணேன், நானும் கோயிலுக்கு போய் பாலாபிஷேகம் கொடுத்தேன்னு இல்லாமல் உங்களுடைய மானசீகமான ஒரு அர்ப்பணிப்பை அந்த தெய்வத்திடம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லாப குருவாகப்பட்டவர், லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர், நீங்கள் அதாவது தீராத கடனில் இருக்கக்கூடிய அந்த தொல்லைகளை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு குருவாக தான் உங்களுக்கு காட்சியளிக்க போறார். உங்களை நீங்களே இப்போ மாற்றிக்கக்கூடிய ஒரு சக்தி வரப்போகுது, ஒரு திறமை வரப்போகுது, உங்களுடைய திறமை வெளியில வரப்போகுது. நீங்க இது நாள் வரைக்கும் எந்த அளவிற்கு ஒரு பேச்சாளியா இருந்தீங்களோ, யாரை பார்த்தாலும் சலச்சலன்னு பேசுறது, யாரை பார்த்தாலும் ஒரு விவரமே தெரியாத மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் பேசிட்டு இருந்தீங்களோ, அது எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப அமைதியாக இருங்க. உங்களுடைய உறவினர்களே உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. என்னடா இது, இவன் ரொம்ப அமைதியாக இருக்கான், அப்போ தொழிலில் நல்லா வந்துட்டான் போல இருக்கு, ஐயோ நம்ம பயப்பிள்ளை இப்படி விட்டுறக்கூடாது, நம்ம அவனுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த ஒரு மாற்றத்தையே நீங்க தொடர்ந்து பயணித்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த லாப குருவாகப்பட்டவர் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள்கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும். மெயினா எந்த அளவிற்கு உங்களை சுற்றி எதிரிகளா இருந்தாங்களோ அந்த எதிரிகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கடகராசி அன்பர்கள் அதை கடைசி சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு பரிகாரம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னன்னா, பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணினீங்கன்னா வீட்டில் உங்களுடைய செல்வாக்கு ஆகப்பட்டது மிக உயர்ந்த அளவில், ஒரு மிகப்பெரிய அளவில், ஒரு பேரும் போலும் சம்பாதிக்கக்கூடிய, அதாவது அந்த ஒரு நீங்கள் நினைக்கிற ஒரு இமேஜினேஷன்லாம் என்னது, எனக்கு அப்படியே பணம் வந்து கொட்டணும், பணம் மரம் காய்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த அளவிற்கு உங்களுக்கு பணமழை கொட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அந்த சத்யநாராயண பூஜை பண்ணும்போது. இந்த அதாவது இந்த கடகராசி அன்பர்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போதும், கண்டிப்பா அடுத்த ஒரு வருஷத்திற்கு உங்களுக்கு அதாவது அஷ்டம சனியோ சரி, எந்த சனியாகட்டிலும் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கவே இருக்காது. இதை கண்டிப்பா தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இது சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்றோம். இது உங்க ஜாதகத்துல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு மாற்றம் செய்யலான்றது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.